ராமநாதபுரம் மாவட்டத்தில் நிலத்தை அளவீடு செய்தல் மற்றும் பட்டா தருவதில் காலதாமதம் செய்து வருவதாக தர்மராஜ் என்பவர் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மரத்தின் மீது ஏறி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் மரத்தின் மீது ஏறி அவரை பத்திரமாக மீட்டு கேணிக்கரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குந்தா பேரூராட்சியில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதால் அரசாங்கம் சார்பில் மாற்று இடம் தருவதாக கூறி தற்போது வரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிராம மக்கள் மனு அளித்தனர். மேலும் தாங்கள் தற்போது இருக்கும் பகுதியில் மழை பெய்தால் நிலச்சரிவு ஏற்பட்டு வருவதாகவும் இரவு நேரங்களில் பெரிதும் அச்சமுடனே உறங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். ஆனா இது வரைக்கும் எந்த ஸ்டெப் எடுக்கல. எனக்கு வீடு கட்டியும் தரலைங்க. மழை வரும்போது எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அங்கே இருக்கவே முடியலைங்க. நிலச்சரிவு ஆயிடுச்சு. பின்னாடி வீட்டு முன்னாடியெல்லாம் நிலச்சரிவு ஆயிடுச்சு. பயத்திலோட தான் குழந்தைங்களால வச்சுருக்காங்க. கீழே வந்து ஒரு ஆறு இருக்கு. அந்த ஆறு இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த நிலச்சரிவு பகுதினா கலெக்டர் ஃபர்ஸ்ட் இருந்த கலெக்டர் சொல்லியிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் பார்க்கவே எங்களுக்கு எந்த ஸ்டெப் எடுக்கலைங்க. மறுபடியும் மழை வர டைம்னால தான் எனக்கு பயத்துல நான் செங்கல்பட்டு மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறை அனைத்து பெண் அலுவலர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மாநில பொதுச் செயலாளர் சுமதி தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தடுப்பூசி மற்றும் தடுப்பு மருந்து வழங்கும் பணியை தனியாரிடம் ஒப்படைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. சேலம் மாவட்டம் பழைய பேருந்து நிலையம் அருகே புகழ்பெற்ற கோட்டை பெரிய மாரியம்மன் கோயிலில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் இந்த தேர் திருவிழாவில் மேயர் ராமச்சந்திரன், துணை மேயர் சாரதா தேவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு தேரினை வடம் பிழைத்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் பகுதியில் உள்ள சமூக நலக்கூடத்தில் பசுமை பாரத மக்கள் கட்சியின் முப்பெரும் விழா பசுமை பாரத மக்கள் கட்சியின் நிறுவனர் ஆறுமுகராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் உள்ள அனைத்து இயற்கை வளங்களும் கொள்ளையடிக்கப்பட்டு வருவதாகவும் அதை காப்பது என்பது ஒவ்வொரு தனி மனிதனுக்குமான பொறுப்பு என்பதால் அதை வலியுறுத்தி பசுமை பாரதம் கட்சி தங்களது அரசியலை முன்னெடுக்கும் எனவும் தெரிவித்தார். தனி மனித பொருளாதார நிலைமையையும் தனி மனித சுரண்டல்களையும் கவனமாக பரிசீலித்து இந்த தேர்தல் அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் அறிக்கையை இன்று உங்கள் மத்தியிலே வெளியிடுவதற்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த தேர்தல் அறிக்கையை மக்கள் மன்றத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு பத்திரிகையாளர்களாகிய உங்களுக்கு அனைவருக்கும் இருக்கிறது. எங்களுக்கு உங்கள் வாயிலாக எங்களுடைய கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற அன்பான கோரிக்கையை முன்வைக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான இயற்கை வளங்களும் கொள்ளையடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதை தனி மனிதர்களுக்கும் அதற்கு உண்டான பொறுப்பு இருக்கு. எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருக்கு, கடமைகளும் இருக்கு. அந்த கடமையை வலியுறுத்தியும் அந்த பொறுப்புகளை வலியுறுத்தியும் பசுமை பாரத மக்கள் கட்சி செயல்படும். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் முதலைப்பட்டி புத்தூர் கிராம மக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் தங்கள் கிராமத்தில் உள்ள நிலத்தை உரிய அளவீடு செய்து ஆக்கிரமிப்பை அகற்றி முறையான பாதாள சாக்கடை மற்றும் சாலை அமைத்து பள்ளி மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பான போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. சென்னை திருவொற்றியூர் நெடுஞ்சாலை வழியாக செல்லும் பேருந்துகள் மழைநீர் வடிகால் பணி நடைபெறுவதால் RSRM மருத்துவமனை வழியாக மாற்றுப்பாதையில் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பழைய வண்ணாரப்பேட்டை கருமாரியம்மன் கோவில் அருகில் தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டு போக்குவரத்து போலீசாரால் அனைத்து பெரிய வாகனங்களும் ராயபுரம் வழியாக மாற்றுப்பாதையில் செல்ல அனுமதிக்கப்பட்டு வருகிறது.
கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோயிலின் பெயரில் சட்டவிரோதமாக நடைபெறும் நன்கொடை வசூலை தடுப்பதற்காக திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு நிதி மற்றும் நன்கொடைக்கென தனி ஒருங்கிணைப்பாளரை நியமித்து நடவடிக்கை எடுத்துள்ளது. மேலும் சபரிமலை நிர்வாக அலுவலகத்திலோ அல்லது திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு தலைமையகத்திலோ நன்கொடை வழங்கலாம் என தெரிவித்த திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு இது தவிர எந்த நிதி வசூலுக்கும் பொறுப்பேற்க முடியாது என தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே புத்தூர் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் மதுரை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி சாலை அருகே உள்ள ரயில்வே தண்டவாளத்தில் முதியவர் ஒருவர் இறந்து கிடப்பதாக ரயில்வே நிலைய போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த ரயில்வே நிலைய போலீசார் உயிரிழந்தவரின் உடலை மீட்டு பின்னர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் இறந்தவர் 58 வயது உடைய முதியவர் என்பதும் ரயில் முன்பு பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார் என்பதும் தெரிய வந்ததை அடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஈசானிய குளத்தில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் மிதப்பதாக திருவண்ணாமலை காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சடலத்தை மீட்டு மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்தவர் போலூரை சேர்ந்த 60 வயதான அல்லிஜான் என்பது தெரியவந்ததை அடுத்து இறந்தவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் அல்லிஜான் இறப்பு குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சந்தப்பேட்டை பகுதியில் உள்ள குடிநீர் பாட்டில் மொத்த விற்பனை கடை ஒன்றில் வாங்கப்பட்ட தண்ணீர் பாட்டிலில் தூசி துகள்கள் இருந்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட குடிநீர் பாட்டில் நிறுவனத்தின் மீது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்துள்ளது. வழங்கப்பட்ட சர்டிபிகேட் இருக்குமான்னு பார்த்தேன் சார். அந்த சர்டிபிகேட்டும் கிடையாது சார். நான் கேட்டாங்கள அதெல்லாம் உண்மையா கேட்கிறேன், உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அம்மா இருந்தாங்க. ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை காவலர்கள் கூட்டு இயக்கம் சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் மாதம் முதல் தேதியில் சம்பளம் வழங்குதல், ஒரே மாதிரியான ஊதிய நிர்ணயம் மற்றும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்ட தூய்மை தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமையில் திண்ணைப்பள்ளி கிராம மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் பட்டியல் இன மக்களுக்கு அரசு வழங்கிய நிலம் நில உரிமையாளர்களுக்குத்தான் சொந்தம் என நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை தொடர்ந்து மாற்றிடம் தருவதாக கூறிய அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக தெரிவித்த நிலையில் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு போராட்டத்தை கலைய செய்தனர். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் கண்டங்காரப்பட்டி, சின்னையா சத்திரம் மற்றும் செட்டியாப்பட்டி உள்ளிட்ட 6 கிராமத்தைச் சேர்ந்த ஆதிதிராவிட மக்கள் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். இந்த மனுவில் வடவாளத்தில் உள்ள ஸ்ரீ செல்லாயி அம்மன் மற்றும் கலியுக மிகு ஐயனார் கோயிலில் ஆதிதிராவிட மக்களுக்கு அனுமதி மறுக்கப்படுவதை தடுத்து வழிபாடு மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தப்பட்டது. பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுகிறது. அவர்கள் எந்த எல்கையிலிருந்து வழிபட வேண்டும் என்பதற்காக ஒரு எல்கை வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அரசு கோவிலில் அனைவருக்கும் சமமான வழிபாட்டு உரிமை இருக்க வேண்டும் என்பதுதான் அரசினுடைய செயல். அப்படி பட்டியல் சமூக மக்களுக்கு வரையறுக்கப்பட்டிருக்கிற அந்த மறுக்கப்பட்டிருக்க உரிமைகளை முழுமையாக தகர்த்து அனைவரும் வழிபடக்கூடிய சமமான உரிமையை பட்டியல் சமூக மக்களுக்கும் வழங்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மனு வழங்கி இருக்கிறோம். வட்டாட்சியர் அவர்கள் இன்றைக்கு நாளை 4 மணிக்கு சமாதான கூட்டம் நடத்துவதாக சொல்லி இருக்கிறார்கள். கூடுதலாக நானே அந்த ஆலயத்திற்குள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு வழிபட வழிவகை செய்கிறேன் என்று வட்டாட்சியர் உத்தரவாதம் வழங்கி இருக்கிறார்கள். இதுதான் தற்போதைய நிலவரம். மாலை 4 மணிக்கு சமாதான கூட்டம் நடந்தது பிறகு அடுத்த கட்ட நிலவரம் தெரிய வரும். உங்களை சந்தித்து அதை சொல்லுகிறோம். சென்னை
குரோம்பேட்டை பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து போலீசாரிடம் தான் யார் தெரியுமா என மிரட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநரால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து மிரட்டலுக்கு அஞ்சாத போக்குவரத்து போலீசார் தனது கடமை செய்த நிலையில் அவரது செயல் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றுள்ளது. லைட் கலர்னா நீங்க இப்போ வரீங்க, நாங்கள் 6 மணிலேருந்து நிற்கிறோம், சும்மா கிடையாதுங்க. கஷ்டம் தெரியும்னா அப்போ ஓரமாக வாங்க. நான் தப்பா ஏதாவது பேசுனாங்களா உங்ககிட்ட? தப்பா பேசுனாங்களா? ஒரு வார்த்தை ஏதாவது தப்பா பேசுனாங்களா? அதை மட்டும் சொல்லுங்க. தப்பா பேசுறா யாரை வேட்டா என்னங்க இருக்கட்டுங்க. என்னங்க ஆகுது? என்னங்க பண்ணுவீங்க? டாக்ஸ் பண்ணுவீங்களா? இருக்கட்டுங்க. ரைட்டு வாங்க. அவங்களே தப்பா ஏதாவது பேசுனாங்களா? திருச்சியில் மத்திய பேருந்து நிலையம் அருகே முதலமைச்சருக்கு கவன ஈர்ப்பு கோரிக்கை விடுக்கும் வகையில் பட்டதாரி ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பட்டதாரி ஆசிரியர்கள் காலி பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். தொடர்ந்து பேசிய அவர்கள் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். நியமன தேர்வு எழுதிட்டு நல்ல மதிப்பெண் எடுத்து செலக்ட் ஆகாத கேண்டிடேட்ஸ் நாங்கள். காரணம் காலி பணியிடங்கள் மிக குறைவாக இருக்குது. நோட்டிஃபிகேஷனில் 3192 காலி பணியிடங்கள் அறிவித்து வெறும் 2803 மட்டும்தான் நிரப்ப போகிறாங்க. அதுலேயும் 400 நாட் அவைலபிள் வேக்கன்சிஸ் தொக்கமாக நிற்கிது. கலைஞர் ஐயா 2007லேருந்து 2011 வரையும் 21,000 வேக்கன்சிஸ் போட்டார். 2013 மட்டும் ஜெயலலிதா அம்மா 13,000 பட்டதாரி ஆசிரியர்களை நியமித்தாங்க. ஆனால் இந்த 12 வருஷமாக எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டுமே கிடையாது. இந்த 12 வருஷம் கழித்து வெறும் 2800ன்றது அதில் கால்வாசி கூட இல்லை சார். அதனால நல்ல மார்க் எடுத்துட்டும் நாங்கள் எல்லாருமே வெளியில் நிற்கிறோம். எங்களோட ஆசிரியர் கனவு கேள்விக்குறியாக தான் இருக்குது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே வீட்டில் இருந்த கர்ப்பிணி பெண்ணை உதைத்து தள்ளிவிட்டு காதலியை அழைத்து சென்ற காதலன் மீது நடவடிக்கை எடுக்காத காவல் நிலையத்தை கண்டித்து பெண்ணின் உறவினர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து முற்றுகை போராட்டம் கைவிடப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு ஒன்றிய செயலாளர் தலித் சந்திரன் மகள் மஞ்சள் நீராட்டு விழாவிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோயிலில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர மற்றும் கிளை நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் விவசாய தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் உழவர் தின பேரணி மாநாட்டில் மா விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என மாநில தலைவர் சின்னசாமி மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தினார். மேலும் பேசிய அவர் விவசாயம் மற்றும் விவசாயிகள் குறித்து விவாதிக்க பாராளுமன்றம், சட்டமன்றத்தில் விவசாயிகள் பிரதிநிதிக்கு தனி இட ஒதுக்கீடு அறிவிக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளிடம் கோரிக்கை வைத்துள்ளார். தமிழக அரசு விவசாயிகளுக்கு துணையாக இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கரும்புக்கு 4,000 என்று சொன்னார்கள், இதுவரையும் வழங்கவில்லை. அதே போல கொடுத்த வாக்குறுதிகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. ஆகவே இனி தேர்தலுக்கு முன்பாக ஒரு விவசாயிகளுடைய விளைபொருளுக்குரிய விலையை நிர்ணயம் செய்து அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, எப்படி மற்ற பிரிவினர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, மற்ற பிரிவினர்களுக்கு, சிறுபான்மையினருக்கு எல்லாம் எப்படி பாராளுமன்றத்திலேயும் சட்டமன்றத்திலேயும் ஒதுக்கீடு வழங்கப்படுகிறதோ அதுபோல விவசாயிகளுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் எதிரொலிக்கின்ற வகையில் விவசாயிகளுக்கு, உண்மையான விவசாயிகளுக்கு விவசாயிகளுடைய பிரதிநிதித்துவம் சட்டமன்றத்தில் எதிரொலிக்கின்ற வகையிலே உரிய ஒதுக்கீடு கொடுத்து விவசாயிகளுடைய பிரதிநிதித்துவத்தை சட்டமன்றத்திலே வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசையும் அதற்கு நடவடிக்கை, அதே போல அரசியல் சட்டத்தை திருத்தி நடவடிக்கை என்று மத்திய அரசையும் கேட்டுக்கொள்கிறது. நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கையில் பதாதைகளுடன் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் நிலத்தை கையகப்படுத்தி அப்பகுதி மக்களை வெளியேற்றும் வனத்துறையின் செயலை நிறுத்த வலியுறுத்தப்பட்டது. இப்ப ஃபாரஸ்ட்காரங்களுக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனை. அவங்க நீங்க எல்லாம் ஊரை விட்டு வெளியே போகணும்,
இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது ரிசர்வ் ஃபாரஸ்ட் அல்லன்னு சொல்லி நாம சொல்லிட்டு இருக்கிறோம். அது வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட்னு சொல்லி நாம சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்க வந்து காப்பு காடுன்னு சொல்லி அவங்க எங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நம்ம ஊரை காப்பாற்றணும்னு சொல்லி கலெக்டர் கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம எல்லாம் மேடம் எல்லாம் வந்திருக்காங்க. இன்னைக்கு போய் பெட்டிஷன் கொடுத்து இதுக்கு ஒரு தீர்வு காண்றதுக்கு வந்திருக்கோம். எத்தனை வருஷமா நீங்க இருக்கீங்க? சேர்த்துட்டாங்க, ஏற்கனவே சேர்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது சேரல. அது வந்து இன்னும் சேரல. அது அவங்க எங்களை பயமுறுத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே நீங்க கோர்ட்டுக்கு போனீங்க தானே? கோர்ட்டு போல விவசாய பூமி எங்களை சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து நீங்க வெளியே போகணும்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டுக்கு நோட்டீஸ் ஒட்டிட்டு ஆமா திரும்ப வாங்கிட்டு போட்டோம். இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தான் இப்ப கலெக்டர் கிட்ட ஒரு கோரிக்கை மனு கொடுக்கறதுக்கு எப்படி உங்களுக்கு எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஆளுங்க வந்த மாதிரி. திருவாரூர் மாவட்டம் கூத்தநல்லூர் அருகே புகழ்பெற்ற ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய குடமுழக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த குடமுழக்கு விழாவில் அப்பகுதியில் உள்ள ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சென்னை மாதவரம் ரவுண்டானா அருகே தனியாருக்கு சொந்தமான குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தொடர் 4 மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே ஸ்ரீ பால் முனீஸ்வரர் ஸ்ரீ பத்ரகாளி காளிகாம்பாள் கோயிலில் மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றதை தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற ஐயனாரப்பன் கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு செய்து சாமி தரிசனம் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.